அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து எப்படிங்க போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ எஸ்டர்டே ஒரு வீடியோவில் வீக்லி ரிப்போர்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதில் என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா, நிஃப்டி வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு வீக்லி சைடில். ஸோ ஒரு ஓப்பனுக்கு மேலே ஒரு க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு வீக்லி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு மேலே ஓப்பன் ஆகிறப்ப கண்டிப்பாக ஹை வரைக்கும், அதாவது 24,334 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நேற்று வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 24,290 வரைக்கும் ரீச் ஆயிட்டு, ஸோ அங்கேருந்து மறுபடியும் நமக்கு வந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக எப்படிங்க க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ நாளைக்கு வந்து எந்த மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் கிரீன் தான். இப்போ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார், ரிலையன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ செக்டார், அதானி போர்ட்ஸ், அதானி அண்ட் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் தான் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வந்திருக்கிறாங்க. இதுக்கு மெயின் ரீசன் வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆர் 95.05. ஸோ இந்த ரேஞ்சில் தான் இப்போதைக்கு வந்து ஹோல்டிங்கில் வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி ஹை வந்து பார்த்தீங்க, இப்போ ஒன் டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஹை வந்து 95.33. ஸோ அதை இன்னும் பிரேக் அவுட் பண்ணலை. இன்னைக்கு வந்து 95.05 தான் இருக்கு. மேபி இந்த 95.33 பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு வந்து பங்கு சந்தைகள் கொஞ்சம் சரியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நாளைக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கு. எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸ், குளோபல் இண்டெக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட் பக்கம் மைனஸ்ல வந்து இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது மேபி கொஞ்சம் ஈவினிங் டைம்ல ஒரு 20 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆனது அப்படின்னா இந்த நிஃப்டி எக்ஸ்பைரி, அது மட்டும் இல்லாமல் இந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு வந்து கொஞ்சம் ஒரு வழி பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இது ஏன் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் அப்படின்னா, ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லெவல்ஸ் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதை வந்து நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் க்ளோசிங் தாங்க. அதாவது ரொம்ப அன்பிரடிக்டபிளாக தான் இருந்தது. ஒரு கேண்டிலை வச்சு நம்ம வந்து ஒரு பை சைடு போகும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சதை தவிர, ஸோ மற்றபடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரெண்டு பக்கமே வந்து கேஷ் ஃப்ளோ வந்து ஈக்குவலாக தான் இருந்ததை தவிர ஏதாவது ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்ததான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில் மொத்தம் 3,397 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அட்வான்ஸ் வந்து 2,105, டிக்ளைன்ஸ் வந்து 1,183, அன்சேஞ்ச் வந்து 109. கிட்டத்தட்ட நெகட்டிவாக கம்பேர் பண்ணுறத விட பாசிட்டிவ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. 52 வீக் ஹையில் வந்து 140 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோவில் வந்து 24 ஸ்டாக்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒன் வீக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா 52 வீக் ஹையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 140, அதான் 100க்கு மேலே ஸ்டாக்ஸ் வந்து எப்பவுமே ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் வந்து தாக்கு பிடிச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிறையா நல்ல ஸ்டாக்ஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்டர்ஸ் இன்னும் ஹோல்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். செக்டார் வைஸ் க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் ஐடி செக்டார் தான் கொஞ்சம் 0.91% பக்கம் டவுனாக இருக்க தவிர, ஸோ மற்ற எல்லா செக்டாருமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் க்ளோசிங் தான். நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதான் அந்த ஐடி செக்டார் தான், டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ், இது மட்டும்தான் ஒரு 1% மேலே டவுனாக இருக்க தவிர, ஸோ மற்ற எல்லா செக்டார்லையும் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார என்ட்ரி ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம். டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதானி போர்ட்ஸ், எய்ச்சர் மோட்டார், அதானியன், ஹிந்தி யூனிலிவர், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஸ்டாக் லூசர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாரதி ஏர்டெல், கொட்டாக் பேங்க், டாக்டர் ரெட்டி, ஓஎன்ஜிசி, டிசிஎஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ லெவல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு ஒன் டேல மறுபடியும் ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில். ஏன் இன்வெர்டட் ஹேமர் கேண்டலுக்கு வந்து நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இது மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிடுது. இப்போ இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் நமக்கு ஸ்டாக்ஸ்ல இருந்தாலும் சரி, இல்லைனா பிட்காயின், கிரிப்டோ கரன்சி எதுல இருந்தாலுமே இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்வெர்டட் ஹேமர் கேண்டல்ல ரெண்டே பாசிபிலிட்டிஸ் தான். நம்ம மற்ற கேண்டல்ல கூட கொஞ்சம் திணறும் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு. பட் இன்வெர்டட் ஹேமர் கேண்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக டிசிஷன் எடுத்துடலாம். க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா அந்த ஹை வரைக்கும் வரும், லோவை பிரேக் அவுட் பண்ணால் மறுபடியும் செல் சைடு பிரேக் அவுட். ஓகேங்களா? இது எதனால சொல்றேன்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுக்குறப்ப பையர்ஸ் அந்த இடத்துலயே இருப்பாங்க. ஸோ அதை கண்டினியூ பேஸ் பண்ணி மறுபடியும் பை போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கேண்டலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து செல் சைடு வந்து கண்டினியூஷன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு.
இது வந்து ஒன் டேல மட்டும்தான் இங்கே பார்க்கணும். 1 மினிட்ல எடுத்து வச்சு நான் இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா சரியான ரிசல்ட் வந்து கிடைக்காது. ஓகேங்களா, ஒரு 1 டேக்குள்ளார என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். ஒரு 1 டே கேண்டில் வச்சு ஒரு டிசிஷன் எடுக்க முடியுமே தவிர, ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ல இதை பார்க்கலாமா, இதை வச்சு டிசைட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் பண்ணியிருக்கேன். பட் அந்த அளவுக்கு வந்து ஒரு அக்யூரசி கிடைக்கல அப்படிங்கிறத தான் சொல்லலாம். ஓகேங்களா, பட் 1 டேவை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நெக்ஸ்ட் டே, அதாவது நம்ம இன்னைக்கே வந்து டிசிஷன் எடுக்க போகிறது கிடையாது. இது ஃபுல்லாக க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த நாள் ஓப்பனிங் வச்சு தான் டிசிஷன் எடுக்க போகிறதுனால அந்த இடத்துல ஒரு கிளியர் கட் ஐடியாவும் கிடைக்குது. அந்த சமயம் அப்போ மூமெண்ட் வந்து ஒரு அக்யூரசி அதிகமாக இருக்கு. ஓகேங்களா, இதை பற்றி நான் வீடியோவும் ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கேன். ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த அந்த செப்பரேட் கேண்டில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறத ஸோ அதுலேயும் நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இன்வெர்டட் ஹேமர் கேண்டில்னா பையர்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க, செல்லர்ஸ் கொண்டு வந்து கீழே க்ளோசிங் வச்சிருக்காங்க. மறுபடியும் நாளைக்கு ஒரு க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கண்டினியூஸாக 24,304 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா லோவை பிரேக் அவுட் பண்ணி ஒரு கேப் டவுன் விழுந்தா மட்டும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 23,800. ஓகேங்களா, ஸோ 24,304ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். 24,108 சாரி, இந்த இடம் வேணாம், இந்த பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் கேண்டில் வச்சு மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். லோவா பிரேக் அவுட் பண்ணா 23,800 வரைக்கும் டார்கெட் அண்ட் சப்போர்ட். க்ளோஸுக்கு மேல ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா 24,307 அண்ட் 24,353ங்கிறது டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் சேம் கண்டிஷன் தான். ஸோ பேங்க் நிஃப்டியும் நமக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அங்கேயாச்சும் கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு இன்வெர்டர் ஹேமர் கேண்டில் கொஞ்சம் கிரீன்ல தான் இருக்கு. பட் இதுலலாம் பர்ஃபெக்டா வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். லோவா பிரேக் அவுட் பண்ணா நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 54,374ங்கிறது நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட் ஜோன். க்ளோஸுக்கு மேல ஓப்பனிங் வச்சது அப்படின்னா கண்டினியூஸா 55,600 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எப்படியும் நமக்கு வந்து லோவை பிரேக் அவுட் பண்ற சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா நான் இப்ப சொன்னல, இப்ப USD INR 95.07க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுவும் 95.33 எல்லாம் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா பணத்தை வந்து வெளியே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே FIDIs வந்து செல்லிங்லேயே தான் இருக்கிறாங்களே தவிர பெரிய அளவில் பையிங் வந்து பண்ணல. இது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா MSCI குளோபல் இண்டெக்ஸும் நமக்கு வந்து ஒரு 5 பாயிண்ட் டவுன்ல இருக்கு. இது ஈவினிங் டைம்ல மார்க்கெட் US மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 பாயிண்டோ 15 பாயிண்ட் எல்லாம் டவுன்ல இருந்தது அப்படின்னா கண்டினியூஸா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு டவுன் சைடு வந்து ஓப்பன் ஆகும். இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் டிமாண்ட்ல இருக்குங்க. க்ரூட் ஆயில் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட்ல இருக்கு. ஸோ நம்ம அது சார்ட் பார்க்குறப்ப நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா, ஸோ ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கூட சேம் கண்டிஷன் தான். ஸோ ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்வெர்டர் ஹேமர் கேண்டில் சொல்லிட முடியாது. ஸோ ஓவராலா ஒரு செல்லர்ஸ் ஆக்குபை பண்ணியிருக்காங்க செகண்ட் ஹாஃப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மற்றபடி லோவா பிரேக் அவுட் பண்ணாதான் ஸோ ஃபின் நிஃப்டிலையும் நமக்கு வந்து ஒரு செல் சைடு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். அது வரைக்கும் வந்து பையிங் தான். நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டோஜி கேண்டில். ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டோஜி கேண்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதை நான் ட்ராப் பண்ணியிருந்தேன், பட் இங்கே டெலீட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஓகே, டோஜி கேண்டில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து காம்படிஷன் வந்து அதிகமாக இருந்தால் தான் இந்த மாதிரி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு பக்கமும் விக்கு லாங்காக இருக்கும், பாடி வந்து சின்னதாக வந்து இருக்கும். ஓகேங்களா, அப்படி இருக்கிறப்ப ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் பை வந்து அதாவது 14,034 பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லைனா லோவாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ 13,700 வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, இன்னைக்கு ஏன் கேண்டில்ஸை வச்சு சொல்றீங்க அப்படின்னா கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, அதனால தான் நான் கேண்டில்ஸை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் தான். க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா 77,900ங்கிறது தான் நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட். லோவாக பிரேக் அவுட் பண்ணால் 76,313. ஸோ சென்செக்ஸாக இருக்கட்டும், நிஃப்டியா இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், மேபி ஒரு லோவாக பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறது நமக்கு நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஒரு செல் சைடில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாங்க. இப்போ இது செல்லிங்னா க்ரூட் ஆயில் நமக்கு பை தான் எடுத்து ஆகணும். ஓகேங்களா, இப்போ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 9,650 இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த ஜோன்ல 9,515 ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து
இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன். 9799 பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன். இன்னும் நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 10,535 வரைக்கும் நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டே ட்ரேடிங். பட் ஓவராலாக கூடாயிலங்கிறது ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு ஒரு வீக்லி ரெசிஸ்டன்ஸ் தான் எடுத்திருக்கு. இன்னைக்கு இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. 9079 பிரேக் அவுட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட்னு எடுத்துக்கிட்டா கூட கண்டிப்பாக ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை சைடு வந்து க்ரூட் ஆயில வந்து நாம வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? காலையில் வந்து வீடியோ வந்து போட முடியல, நெட்வொர்க் இஷ்யூனால அப்லோட் பண்ண முடியல. ஸோ ரெக்கார்டெல்லாம் பண்ணிட்டேன், பட் அப்லோட் வந்து பண்ண முடியல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நின்றுட்டு இருக்கிற ஜோன் வந்து சப்போர்ட் ஜோன் தான். ஏன்னா ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு. 269.5 சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த இடத்துல டச் பண்ணிட்டு மேலே வந்தது அப்படின்னா ஹையெல்லாம் பிரேக் அவுட் பண்றப்ப ஒரு நல்ல பை பாசிபிள் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் சில்வர். இப்போ கோல்டெல்லாம் நமக்கு வந்து செல் சைட் பிரேக் அவுட் நடக்குமா? இப்போ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும். கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எம் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. டே ட்ரேடிங்ல ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு. 1,49,758 பிரேக் அவுட் பண்ணா 1,48,665 வந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மற்றபடி மேலே சப்போஸ் மேலே வந்தால் கூட 1,52,987 நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். பட் எம் பேட்டர்ன் பிரேக் அவுட்டுக்கு வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் டே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். அதாவது டே ட்ரேடிங்கிற டேட் என்ன சொல்றது அப்படின்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, எம் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணா 1,48,665 வரைக்கும் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சில்வர். இப்போ சில்வர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் ஜோன்ல நிற்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 2,47,029 சப்போர்ட் ஜோன். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் பிரேக் அவுட் வந்து 2,55,625 சில்வரை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்பிரிடிக்டபிள் கண்டிஷன். ஸோ நான் மார்னிங் வந்து அப்டேட் பண்ணுறேன் காப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்டுங்கிறது இல்லை. இப்போதைக்கு 1,285க்கும் 1,278 ஒரு 6 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதோட பேட்டர்ன் கிரியேட் ஆகணும். நான் மார்னிங் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு பை சைட் பிரேக் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதோட டார்கெட் வந்து 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் ஈவினிங் டைம்ல வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிஃப்டி வந்து மேக்சிமமா நமக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அதான் சொன்னல இன்வெர்டர் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம் நாளைக்கு. ஸோ வேற எதுவும் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கணுங்கிற ஒரு அவசியம் வந்து கிடையாது. மேக்சிமம் நமக்கு யூஎஸ்டி ஐஎன்ஆர் இதெல்லாம் பார்க்குறப்ப எம்எஸ்சிஐ இதெல்லாம் பார்க்குறப்ப இப்போ எம்எஸ்சி 5 பாயிண்ட் இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட 6.78 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு வந்து டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.